ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். கோழி வந்து டான்னு கூவலை. காக்கா இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடு அவ்வளோ காக்கா. இந்த எப்போவாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு காக்கா மண்டையை போட்டால் எல்லா காக்காங்களும் கத்தும்ல, அந்த அளவுக்கு காக்கா கத்துன்னு கத்தி 7 மணிக்கு வந்து எங்களை எழுப்பி விட்டுருச்சு. நாங்கள் இன்றைக்கி வீக்கெண்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப ஏர்லியாக 7 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் நாங்கள் எந்திரிச்சிட்டு கதவை திறந்ததும் எங்கள் பப்ளுவும் வந்துட்டான். அப்புறம் நான் வந்து 7 மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து வாக்கிங் கிளம்புனேன். இன்றைக்கி ஒரு அதிசயம் என்னாச்சுன்னா, என் கூட வந்து அவரும் வாக்கிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு காஃபி மட்டும் போடு, காஃபி குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னாரு. அதனால் நான் ஹாப்பியாக வந்து பப்ளுக்கும் வந்து பால் வச்சுட்டு, அவனுக்கு சூடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாலை வந்து அதோட கரெக்டாக அவன் குடிக்கிற சூடில் வச்சேன். ஆனால் அவன் குடிக்கலை. ஏன்னா அவன் வேறு ஒன்று எதிர்பார்த்தான். அது என்னென்னா கருவாடு. ஸோ கருவாடு போட்டக்கப்புறம் கருவாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் குடித்தான். அப்புறம் நாங்கள் 2 பேரும் காஃபியில் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டேவை. ஸோ வந்து வாக்கிங் போகிறதுக்கே வந்து நம்ம தலைவர் வந்து வேறு லெவலில் கிளம்புவார். தலையெல்லாம் சீவிட்டு ப்ராப்பராக தான் வந்து வருவார். என்னையும் அதே மாதிரி தான் எதிர்பார்ப்பார். ஆனால் நான் இந்த அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். வீட்டை பூட்டுறதுக்காக அவனை கூப்பிட்டேன், ஆனால் அவன் வரல. எங்கள் பப்ளுவை வந்து விரட்டுறதுக்கு ஒரே வழி இருக்குது. அது என்ன வழின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் பர்ஃப்யூம் வச்சா அவனுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டை பூட்டிட்டு பக்கத்தில் வந்து அண்ணா பார்க்கு போனோம். எனக்கு வந்து இந்த பார்க் வந்து ரொம்பவே சென்டிமெண்டல். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் இந்த பார்க்குக்கு வாக்கிங் வந்துட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வாக்கிங் வந்தோம். ஸோ நான் வந்து ஸ்லோவாக நடப்பேன், அவர் ஃபாஸ்ட்டாக நடப்பார். அதனால் நீங்கள் முன்னாடி போங்க, என்னால் உங்கள் ஃபாஸ்ட்டுக்கு வர முடியாதுன்னு அவரை முன்னாடி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து நிறையா நாள் நான் சொல்லியிருக்கேன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போல்லாம் வந்து கேட்கல. இன்றைக்கி அதிசயமாக போய் அவரே தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. Look at my face in the mirror, and I wonder what I see. I'm just a traveling soldier, and I'll be all I can be. But right now, I just wanna be free. I wanna be all I can be. But right now, வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து மத்தியானம் வந்து ஒரு விருந்துக்கு போகணும். அதனால் நாங்கள் இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பி. இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். பச்சை பயிறு வேக வச்சது, அப்புறம் வந்து முட்டை. ஸோ டெய்லி மார்னிங் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ நட்ஸு நைட்டு ஊற வச்சு அடித்து குடிப்போம். சுண்டல் வந்து நைட்டு ஊற வச்சு அதை வேக வச்சு சாப்பிடுவோம். கண்டிப்பாக முட்டை இருக்கும். ஸோ மார்னிங் வந்து எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் இருக்கும். அண்டு டைட்டானிக் படம் ஒரு 3 நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கிளைமேக்ஸ் வந்து இன்றைக்கி தான் கம்ப்ளீட் பண்ணோம். நைட்டு டெய்லி தூங்கும்போது பார்க்குறோம். அது பாதியில் வந்து அவருக்கு தூக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுறோம். எனக்கு ரொம்ப நாளாக அவர் கூட சேர்ந்து டைட்டானிக் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அது இன்றைக்கி ஒரு வழியாக கன்க்ளூஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக. நானே இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்ததில்ல, வீட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த படம் வந்தப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை. நான் கொஞ்சம் விவரம் தெரியறப்போ தான் வந்து இந்த படம் பார்த்தேன் டிவியில். அப்போ கேடிவியில் போடுவாங்க, அப்போ தான் பார்த்தேன். நிறைய விளம்பரத்தோடு பார்த்தேன். அதனால் எனக்கு இது வந்து தியேட்டரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ ரீரிலீஸ் பண்ணணும்னு ஆசைன்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் டைட்டானிக் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தோம். அப்புறம் மத்தியானம் விருந்துக்கு போனோம். அங்கே வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானு, அப்புறம் வந்து பிரியாணி நிறையா இருந்துச்சு. நான் ஃபோட்டோ எடுக்கலை, ஏன்னா நாங்கள் பிஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. நல்லா போச்சு லன்ச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் வந்து யூடியூப்லேயே வந்து மாமன் படம் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம்.
வழக்கமாக லீவ் நாள்னால் ரொம்ப நேரம் தூங்கணும்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் காக்கா எழுப்பி விட்டனால எந்திரிக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் உண்மையாக இந்த டே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.